பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஃபால்ஸ் முடிக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 10 நாள் ட்ராவலுங்க. இப்படி வந்து டயர்டு இல்லாமல் இருக்கும் உடம்பு பார்த்தீங்கன்னா கால் பயங்கர வலி எனக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா 10 நாள் நான் ஸ்டாப்பாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா. இப்போ திடீர்னு வந்து மறுநாளே கிளம்பி வந்தேன்னா எவ்வளோ கஷ்டம். அதனால் வந்து ரெஸ்ட் எடுத்து நான் காலைல பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி ஆச்சு. இப்போ மணி என்ன ஒரு 9 தான் ஆகுது. இப்போ நேராக பிரைவேட் ஃபால்ஸ் போய் குளிக்க போகிறோம் ஜாலியாக. அப்படியே இங்கே பிடிச்சது வந்து என்னென்னா காற்று தாங்க. காற்று இந்த லொக்கேஷன் பாருங்கள், ஆப்போசிட்டில் மலையெல்லாம் செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு உண்மையிலே. அப்புறம் என்னென்னா நம்ம சார் ஜெகநாத் சார் ஜெகநாத் சார் நிறையா பணம் வச்சுருக்காரு. என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்த டூருக்கு வந்து நம்மளோட ஒரு 10 நாள் வரலாம் கூட சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் வினோத்தை, வெறும் வண்டியை மட்டும் எடுத்துட்டு வாங்க, நம்ம போயிட்டு வரோங்கிறாரு. ஃபுல் வண்டிக்கு பெட்ரோலு எல்லாமே ஒரு பார்த்துட்டாரு. மனுஷனுக்கு பெட்ரோலா அந்த பெட்ரோல் போட்டுருக்கீங்களா? சரி போடுங்க. நான் அந்த 10 நாள் போகிறேன்னு அதெல்லாம் வச்சுக்க மாட்டேன் சார். மழை வாங்கி போடுங்க சார், மழை வாங்கி போடுங்க சார், 2 மழை வாங்கி போடுங்க சார். நம்ம எல்லாம் அந்த 10 நாள் போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ எதுவுமே வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அந்த தனியாக போகிறோம், நம்ம சோலோவாக போகிற வச்சு அப்படியே கம்மிக்காமல் சாப்பிட்டு 8 மணி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணுறது அது பண்ணுறது அந்த மாதிரி வேலை பார்த்துருக்கோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள் காற்று எப்படி அடிக்க பாருங்கள், செமையாக இருக்குங்க காற்று வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைலி பிடிக்கலைங்க, அதனால் கைலி பிடிச்சி அப்படியே போயிட்டுருக்கோம். சரிங்களா, வாங்க வாங்க வாங்க, மணி ஆச்சு. பிரைவேட் ஃபால்ஸ் மேக்கரை போகிறோம். மேக்கரை ஏரியா ஸ்பா வந்து மாடியில் 3ஆம் மாடியில் இருக்கு. அங்கெல்லாம் ஸ்பா கிடையாது. அங்க பா கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. ஐயா நீங்க என்ன பேசணும் பேசுங்க, சொல்லுங்க. எங்கே போகிறோம்? இப்போ நம்ம வந்து பிரைவேட் நீர்வீழ்ச்சிக்கு போகிறோம். சரி, தனியார் நீர்வீழ்ச்சிக்கு அது ரொம்ப செமையா இருக்குங்கிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவீங்க? அங்கே போய் குளிப்போம், நல்லா குளிப்போம். ஓகே, என்ஜாய் பண்ணுறோம். ஏறுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ பழைய குற்றாலம் ஆர்ச்சிங்க. இதில் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா வந்து அந்த மெயின் ரோடு வந்துடும் நமக்கு. சரிங்களா, அதில் போயிட்டு எப்படி போகணுன்னு காட்டுறோம் உங்களுக்கு. சரிங்களா, சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து தென்காசியில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா. இந்த ரோடு வந்து அந்த டேர்னிங் திரும்பினோடனே லெஃப்ட் போனோம்னா உங்களுக்கு வந்து குற்றாலம் வருது பாருங்க. ரோடு பேர் இல்லை தான். இந்த மெயின் ரோட்டில் அப்படி ரைட்டில் வளைஞ்சிடும். நம்ம வந்து லெஃப்ட் போனோம்னா குற்றாலம். இந்த ரோடு வந்து இப்படியே போகணும், ஒரே ரோடு. இங்கே தான் வந்து உங்களுக்கு தென்காசி பஸ் ஸ்டாண்டு மற்றும் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இங்கே தான் வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ தென்காசி ரயில்வே பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டுருக்கோம். நம்ம வந்து கீழே வந்து ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து கீழே மேலே போயிட்டுருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஆமாம் நல்லா டிராஃபிக்காக இருக்குங்க. இன்றைக்கி வேறு சண்டே வேறு பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் ஜேன்னு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபால்ஸ்லாம் தண்ணி கம்மியாக தான் வருது இப்போதைக்கு. நான் இப்போ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி தான் போஸ்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி தேதி வந்து 7 இன்றைக்கி. ஆமாம், ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய வீடியோ இருக்குது. நம்ம இந்த மைசூர் போயிட்டு வந்தது, அந்த வயநாடு மைசூர் அது போயிட்டு வந்த வீடியோவே நிறையா இருக்குது. அதெல்லாம் போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இது போஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக எடுத்து பாருங்கள். அவ்வளோ வீடியோ இருக்குது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா. வரிசை வீடியோ வந்துட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம மேக்கரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். மேக்கரை வந்து இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு மேக்கரை பார்த்தீங்கன்னா. இந்த போகும்போது பாருங்கள், அந்த வியூஸ்லாம் பாருங்கள், செமையாக இருக்குது. ஃபுல்லாக வந்து ஆப்போசிட்டில் ஃபுல்லாக மழையாக இருக்குது. அப்படியே என்ன சார் மேகம் தான் காமிச்சிட்ருக்கோம் பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே காற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அப்படியே மேக்கரை பார்த்தீங்கன்னா நேராக போனால் அச்சன் கோயில் இந்த ரைட்டில் தான் போகணும். ஃபுல்லாக பிரைவேட் ஃபால்ஸ் இருக்கும் நிறையா உங்களுக்கு. அதாவது ஃபால்ஸ் வந்து நீங்கள் எண்ணிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு சின்ன ரோடு தான் ரைட் சைடில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து குளிச்சுட்ருக்காங்க. நம்ம இந்த மெயின் அருவி, பழைய குற்றாலம், 5 அருவிலாம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கூட்டம். வந்து ஃபுல்லாகவே பிரைவேட் ஃபால்ஸ் தான் ஃபுல்லாகவே இங்கே வந்து உங்களுக்கு. சரி, நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். சரிங்களா, இங்கே இப்போ வந்தாச்சுங்க எருமச்சாவடிப்பட்டி. அதாவது எருமச்சாவடிப்பட்டின்பாங்க. இங்கே வந்து நிறையா ஃபால்ஸ் இருக்குது. பேச்சு வாக்கில் பார்த்தீங்கன்னா எருமச்சாண்டிப்பட்டின்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க.
இந்த ஏரியாவில் வந்து நிறையா ஃபால்ஸ் இருக்குன்றாங்க. அதாவது ப்ரைவேட் ஃபால்ஸ் நிறையா இருக்குது இங்கே வந்து. இங்கே பாருங்கள் ஃபால்ஸு, இதுதான் ஃபால்ஸ் தான் பார்த்துங்க தம்பி. அப்படியே 2 பேர் நிற்கலாம் போல இருக்குது, அவ்வளோதாங்க. வேறு தண்ணி கம்மியாக இருக்குல்ல உங்களுக்கு, அதனால் ஒரு 2 பேர் தான் நிற்கலாம். இதில் வந்து ப்ரைவேட்டாக குளிக்கலாம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கும்பாரெட்டி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோங்க. என்ன காரணம், இந்த ப்ரைவேட் ஃபால்ஸ் போனோம், தண்ணி ரொம்ப கீழேந்து ஊற்றுது. இந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடமுமே வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. ஒரு 4 பேர் தான் குளிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா பயங்கரமாக ஏமாத்துறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் ஃபால்ஸ் வந்து. இன்னொன்று இப்போ தண்ணி கம்மியாக வருது. தண்ணி நிறையா வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக வரும், ஃபுல்லாக செம்மையாக குளிக்கலாம் போயிட்டு. அதனால் இப்போ கேரளாவில் போகிறோம் நம்ம. அப்படியே இங்கே தண்ணி ஓரளவுக்கு நல்லா வருது நாங்கள் அந்த ஃபால்ஸில், அதனால் இந்த ஃபால்ஸ் போய் குளிப்போம் அப்படியே. சரிங்களா? அங்கே வந்து இந்த பரோட்டா போடுறாங்கன்னு சொல்லுங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸு கும்புரெட்டி ஃபால்ஸ் இது வேளாண்க்கு தான் க்ளோஸ் தான். அதனால் வேறு ஃபால்ஸ் முன்னாடியே இருக்குது, அங்கே போகிறோம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா பரோட்டாலாம் போட்டுருக்காங்க பாருங்க. பரோட்டா பிரியாணிலாம் இருக்குது போல சாப்பிட்றதுக்கு. அதனால் இங்கே முன்னாடி ஏதோ பேர் சொன்னாங்க, ஃபால்ஸ் பேர் என்னன்னு தெரியல. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ ஃபால்ஸுக்கு. சரி வாங்க உள்ளே போவோம் அப்படியே. இதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபாயா சார்? ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட்டுங்க. போங்க. வேனுக்கு 150 ரூபா. தண்ணி கம்மியாக வருதான். இப்போ குளிச்சுட்டு போகிறவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக வருதுங்க என்னங்க அப்படின்னாங்க. நம்ம போட்ட பிளான் பார்த்தீங்கன்னா குண்டாறு போட்டது ஃபஸ்ட்டு. குண்டாரில் வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, நிறையா இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஜீப்பில் அழைச்சிட்டு போவாங்க, இல்லைனா கீழேயும் போகலாம். அது மாதிரி நிறையா ஃபால்ஸ் இருக்குது. அதான் சொன்னது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட, ஜீப்பெல்லாம் வேணாங்க அது வேணாங்க அப்படி இப்படின்னாங்க. அழகாக போய் அங்கே சூப்பராக குளிச்சிருக்கலாம். ஆளுக்கால் ஒன்று சொல்லி கெடுத்துட்டாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா. அது ஒருத்தர் கையில் விட்டா நீட்டாக இருக்கும் எல்லாமே. அங்கே வேண்டாம் இங்கே வேண்டான்னு சொல்லி அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி கம்மியாக வருது. சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம அப்படியே மேலே ஏறி போய் பார்ப்போம். சரிங்களா? இங்கே வந்து ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுது. அதனால் நம்ம செப்பல்லாம் அவுத்து போட்டு அப்படியே அந்த பாறையில் நடந்து போகணும். நம்ம அப்படியே நடந்து போய் இன்னொரு இடத்துல மேலே இருக்குது கொஞ்சம் இடம், அங்கே தான் எல்லாருமே போகிறாங்க. அங்கே போய் அப்படியே குளிப்போம். சரிங்களா? நல்லா இருக்குங்க, வெயில் அடிக்குது நல்லா. பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மேலே ஏறணும் டயர்டாகுது பார்த்தீங்கன்னா. அப்படியே அந்த பார்த்து ஏறணுங்க. ஃபுல்லாக பார்த்து தண்ணியாக இருக்குது, வழுக்குது பயங்கரமாக உங்களுக்கு. இங்கே பாருங்கள் மேலே இந்த வேர்லாம் இருக்குது, க்ரிப்புக்கு கொஞ்சோண்டு பிடிச்சிக்கலாம் ஓரளவுக்கு. அப்படியே அது க்ரிப்பாக இது பண்ணிவிட்டு அப்படியே ஏறணும். நல்ல செப்பல் வேணுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் செப்பல் தான் வச்சுட்டு இருந்தேன். அதான் நம்ம அந்த டூர் போய்ட்டு இருந்தோம்ல 10 நாள், அதில் இன்னும் ரெக்கரியாக உடம்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ டயர்டாக இருந்தாலும் நம்ம ஏறுறோம் பாருங்கள். ஏறி போயிட்டுருக்கோம், எல்லோரும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அப்படியே வா இல்லை இறக்கிதுங்க, இன்னும் ஏறணுங்க மேலே. சரி வந்தாச்சு, ஏறி தான் ஆகணும். வாங்க ஏறுவோம் அப்படியே. கேரளாவை பொறுத்தவரையும் இதாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே. எல்லா இடமும் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில். பாருங்க ஃபுல்லாக எல்லாமே அப்படி தான் இருக்கும். மலையில் ஏறுற மாதிரி இருக்கும், இறங்குற மாதிரி இருக்கும். அதுதான் கேரளாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. வெற்றிகரமாக இங்கே ஃபால்ஸுக்கு வந்தாச்சுங்க. நம்ம நல்லா நடக்கணும் பார்த்தீங்கன்னா, நடந்தால் வரணும். ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் மேலே இருக்குது. பாதையும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, வழுக்கும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா. வந்தாச்சு, சரி நம்ம அப்படியே வந்து குளியில் போடுவோம். சரிங்களா? நல்லா செமையாக குளிச்சாச்சுங்க நம்ம அப்படியே. ஆனால் வந்து நம்ம ஆளுக்கு வந்து ஓகேங்க. அதாவது அப்படியே ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு அப்படியே குளித்தோம் பார்த்தீங்களா, ஓகே. மற்ற ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஏறுறது கஷ்டம், இறங்குறது கஷ்டம், ரிட்டர்ன் வரது கஷ்டம், ரொம்ப தூரம் போனோம். அதே மாதிரி இங்கே குளிக்கிறதுக்கு பதிலாக அழகாக குற்றாலம் போயிட்டு குளித்தோம். செமையாக இருக்கும் உண்மையிலே. தண்ணி ஃபோர்ஸாக இருந்துச்சு. நேற்றுலாம் பழைய அருவியில் பார்த்தீங்கன்னா நல்லா குளித்தோம், தண்ணி நல்லா ஃபோர்ஸாக இருந்துச்சு நமக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்தளவு ஃபோர்ஸ் இல்லை, ஆனால் பயங்கர கூட்டமாக இருக்குங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைவேட் ஃபால்ஸ்லாம் ஒன்றும் சரியில்லைங்க, பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குது, தண்ணி கம்மியாக வருது, அதனால இங்கே வரண்டே போச்சு. சரிங்க, நம்ம அப்படியே ரெசார்ட்டு கிளம்புவோம். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.